வீக்கெண்ட் சண்டே அன்னைக்கு நம்ம ஊரில் கேட்குற மாதிரி இங்கே ட்ரம் சவுண்ட் கேட்டுச்சு. யூஸ்வலி இங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ என்னவா இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த சவுண்டு வந்த டைரக்ஷனை தேடி சைக்கிளில் போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் கிட்ட போனோடனே க்ரௌடை பார்த்த உடனே ஓகே இங்கே தான் ஏதோ நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சைக்கிளை நிறுத்திட்டு பார்க்கலான்னு போனோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுக்கு பேர் வதாய்கோ. வானா பீஸ் அண்ட் ஹார்மோனி, தாய்கோனா ட்ரம்ஸ். இது பேசிக்காக ஜாப்பனீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுளையும் மனுஷனையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. இது இவங்களோட பழங்காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஜாப்பனீஸோட ரிலீஜியன் இது. ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறம் ஷின்டோ கோவில்லலாம் இதை வாசிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இந்த ட்ரம்ஸை தான் கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த வதாய்கோலேருந்து ஏர்த்லேருந்து வர இந்த சவுண்டை மட்டும்தான் கடவுளுக்கு கேட்கும் அப்படின்னு நம்பினாங்க. இன்னொன்று என்னென்னா இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கல்ல, அந்த ரைஸ் ஃபீல்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள்லாம் போயிடுதுன்னு நம்பினாங்க. இன்னொன்று ரைஸ் ஃபீல்டில் இருக்கிற பூச்சி பெஸ்ட்டு இதெல்லாம் பறந்துடுதுன்னு நம்பினாங்க. அப்புறம் நல்ல மழை, நிறைய ஹார்வெஸ்ட், விளைச்சலை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ட்ரம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் கூட அந்த காலத்தில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இந்த மாதிரி ஏதாவது சவுண்டு இது பண்ணிகிட்டே வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் வந்த காலகட்டத்தில் வாருக்கு போகும்போது ஆர்மிஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதை வாசிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பீட்டும் சோல்ஜர்ஸோட ஹார்ட் பீட்டுன்னு நம்பினாங்க. இந்த வதாய்கோ ட்ரம்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் இவங்க இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நகாடோ தாய்கோ, மியா தாய்கோன்னு சொல்கிறாங்க. மியா அப்படின்னா டெம்பிள்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே இருக்கிற டெம்பிள்ஸ்லலாம் இதை வாசிப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரே வுட் யூஸ் பண்ணி தான் செய்வாங்களாம். இதோட வெயிட் வந்து 15லேருந்து 110 kgs வரைக்கும் இருக்குமா. அப்புறம் 2 சைட்லேயும் மெட்டலில் ஹேண்டில் மாதிரி வச்சுருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. இந்த ஊரில் ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறம் ஷின்டோ கோவிலெல்லாம் இதை தான் வாசிப்பாங்களாம். இதை அவங்க ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் எங்கேயுமே நகராமல் அவங்க பர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. குழந்தைங்க கூட மழையில் நனைஞ்சிட்டே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்களேன். சுற்றி நின்றுட்டு இருந்த ஆடியன்ஸ் கூட எவ்வளோ மழை வந்தாலும் நகராமல் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் அதை அவங்க கன்சிடரே பண்ணிக்கல. எப்படி கையில் தாளம் போட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஆடியன்ஸு.
அவங்க வெடித்தது மேலே இருந்து பேராஷூட் ஸ்லோவாக இறங்கி வந்துகிட்டே இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் கேமராவில் அது தெரியல. ரேப் அப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.